குட் ஆஃப்டர்நூன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன வரணும்? சாப்பிட்றது எதுக்கு? எதுக்காக சாப்பிட்றோம்? எனர்ஜி வருது. சாப்பிட்டா என்ன வருது? என்ன வருது? தூக்கம் வருது. அப்படிதானா? சாப்பிட்றது எதுக்கு? எனர்ஜி வருது. ஆனா சாப்பிட்டா என்ன வருது? தூக்கம் வருது. எங்கடா காலை நீட்டிட்டு கொஞ்ச நேரம் படுத்து சேர்த்துறீங்களா அப்படின்னு. அப்படிதானா? சரி, ஒரு இந்த மதிய வேலையில உங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை சிஸ்டர் உண்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கலாமா? போதை மற்றும் மனநல சிகிச்சை மையம் நம்ம பெருமாள் புறத்துல வச்சு நடத்திட்டு வர்றோம். ஓகேவா? மனநலம் சார்ந்த அப்புறம் மது போதை சார்ந்த சிகிச்சைகளுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? உங்களுக்கு ஒருவேளை யாருக்கும் உதவிகள் தேவைப்படும் அப்படின்னா தொடர்பு கொள்ளலாம். சரி, இப்போ அதுக்கும் எங்களுக்கும் இங்க வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? எதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க? அறிவுரைகள் கூறுறதுக்கு. அப்படிதானா? என் வீட்டுல பட்டனை தட்டினா 1000 பேர் அறிவுரைகள் சொல்றதுக்கு ஆட்கள் இருக்காங்களா இல்லையா? யாரெல்லாம் மொபைல் வச்சிருக்கீங்க? எல்லாரும் ஆண்ட்ராய்டு மொபைல் எதுக்கு? எல்லாரும் வச்சிருக்காங்க, நானும் வச்சிருக்கேன். என்ன மாதிரியான அறிவுரைகள் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அறிவுரைகள் சொல்லிட்டாங்களா, அதனால அந்த அறிவுரையில இருந்தே ஆரம்பிச்சிருமா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசணுமா, இல்ல உங்களுக்கு வேண்டியதை பேசணுமா? உங்களுக்கு வேண்டியதை பேசணும் அப்படின்னா என்னதான் பேசணும்? இந்த கிரவுண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்கூல் கிரவுண்டு, இதை ஒரு நேரம் சுத்தி வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 4 மணி நேரம் ஆகும். உங்க பிள்ளைக்கு அது எவ்வளவு நேரம் ஆகும்? அம்பரமா சுத்திட்டு வந்துருமா இல்லையா? அம்பரமா சுத்திட்டு வர பிள்ளைல நம்ம வயசாகி கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு ஏன் போவாத, ஏன் நிற்காத, ஏன் அதை செய்யாத, ஏன் இதை செய்ய சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிள்ளைகளுடைய வேகத்தை குறைத்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய வளர்ச்சி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? குறைச்சி இடம் போட்டு. அப்ப பிள்ளைகள் உங்க கையில நிற்குமா? திரும்பிட்டு இருக்கு. நான் ஒரு கையை திருப்பி விடுறது, என் கையை திருப்பி விடுறது, முடிக்கிது பாரு, என்ன தள்ளி விடுறது பாரு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்ப என்ன பண்ணணும்? உங்க பிள்ளைங்க 1 நிமிஷத்துல ஓடி முடிப்பார்கள் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? 30 செகண்ட்ல ஓடி வர்றதுக்கு நீங்க எக்யூப்டா. அப்படின்னா உங்க பிள்ளைங்களை நீங்க என்ன பண்ண முடியும்? வழிகாட்ட முடியும். வாழையடி வாழையாக வளர வேண்டியது யாரு? நம்மளுடைய தலைமுறைகள். அப்படிதானா? வெட்டி வெட்டி வளர்க்கக்கூடிய வாழை குளத்திலுமா? வெட்டி வெட்டி வளர்க்கிற வாழை குளத்திலுமா? நல்லது. அப்படிதானா? திட்டி திட்டி வளர்க்கிற பிள்ளைகள் மனதளவுல நல்லா வளருமா? பிள்ளைங்க அதிகப்படியா பயப்படுறதுக்கும், பதட்டப்படுறதுக்கும், மறைச்சிக்கிறதுக்கும், ஒளிஞ்சிக்கிறதுக்கும், அமைதியாவே இருக்கிறதுக்கும், பேசாம இருக்கிறதுக்கும், துணிச்சு இல்லாம இருக்கிற காரணம் என்னது? பெற்றோர்கள் அவர்களை திட்டி திட்டி வளர்க்கிறார்கள். அப்போ உங்க பிள்ளைங்களை சொந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்? சொந்த பந்தம் ஒண்ணும் சொல்ல முடியாது. உங்க சொந்த தம்பியோ சொந்த அக்காவோ அண்ணனோ உங்க பிள்ளைய சொல்லிட்டா யாருக்கு வருது? உங்களுக்கே கோவம் வருது. அப்படிதானா? என் பிள்ளைக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம், உன் பிள்ளை சொல்லி பாரு, உன் வீட்டுக்கு கூட்டம் இருந்தா உன் பிள்ளை போட்டு என் பிள்ளைய அடிச்சு வைக்குது, கூட்டம் வர வேண்டாமா? உங்க பிள்ளை நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, நாம போயிட்டு அந்த பிள்ளைய ஏன் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா சண்டைக்கு ஏறுறதுதான். அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ வந்துடுறான், ஒன்றும் சொல்லணும். அப்ப சொந்த பந்தத்தை விரட்டியாச்சு. அப்படிதானா? மாமனார் மாமியாரும் இருக்கக்கூடாது, தனி குடுத்தனரும் வந்தாச்சு. தனியா வீடு இருக்கணும், தனியா இருக்கணும். பிள்ளைகளுக்கு என்ன பண்ண முடியல? திருத்த முடியல. நம்ம ஆட்கள் அப்படி தேர் ஆல் பெக்கிங் லைக் என்ன 4 புத்திமதி சொல்லுங்களேன், பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்களேன், அதை ஒன்று படிக்க சொல்லுங்க, அதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க, 2 புத்திமதி சொல்லிட்டு போங்க அப்படின்னு பெற்றோர்கள் யாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். உங்க பிள்ளைங்களை நீங்க வளர்க்கணுமா, வேற யாரோ வளர்க்கணுமா? எப்படி வளர்க்கணும்? அன்பா வளர்க்கணும். அப்படிதானா? வெரி குட். மேடத்துக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துடலாமா? ஒரு காலத்துல வீட்டுல எங்கேயோ இந்த விஷயம் இன்னைக்கு நடு வீட்டுக்குள்ள வந்துச்சு. சரியா? நடு வீட்டுல இருந்த விஷயம் எங்கேயோ போயிடுச்சு. அது என்னது? என்ன அப்படின்னா பாத்ரூம் டாய்லெட். நடு வீட்டுக்குள்ள எப்படி இருக்கு? பல்ல காட்டிட்டு பாத்துருக்கீங்களா? அதிகப்படியான நோய்கள் வர்றதுக்கு காரணம் என்ன ஆயிடுச்சு? அந்த பாத்ரூம் எங்கேயோ இருந்தது, நடு வீட்டுக்குள்ள வந்துச்சு. உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கு அது ஒரு மூல காரணம். சரியா? மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாஸ்தியா வர்றதுக்கு அப்பெல்லாம் கூட்டு குடும்பமா இருக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தம் பந்தம் அதெல்லாம் இன்னைக்கு எங்க போயிட்டு? உங்க அக்கா வீட்டுல இருந்தா நான் என்ன பண்ண மாட்டேன்? எப்படி என்ன தீபாவளி வந்து அங்கேயேதான் இருந்துருமா உங்க தங்கச்சி அப்படின்லாம் இருக்குதா இல்லையா? பார்த்தாலே என்ன வருதான்? பத்திக்கிட்டு வருதான். மேலுங்காலாம் என்ன பண்ணுதான்? காணுது, என் கை கால்லாம் உடையுது, எரியுது அப்படின்னு சொல்றாங்க. யார பார்த்தா? மாமியார பார்த்தா. யார பார்த்தா? சாமியார பார்த்தா இல்ல, சொந்த மாமியார பார்த்தா எப்படி வருதான்? இந்த கழுவி கழுவி எப்படிதான் ஊத்த வேண்டியிருக்கு? ஏன் ஊத்த வேண்டியது? அம்மியில எப்படி அரைக்க வேண்டியிருக்கு? அப்போ டம்முன்னு இப்ப அம்மி யார அரைக்காம டம்மியா அரைச்சிட்டாங்களா? ஒரே வார்த்தையில இப்ப மிக்சியில தான் அரைக்கிறாங்க. அப்படிதானா? ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி பாதி எலுமிச்சம்பழத்தை எங்க தூக்கி வைக்க வேண்டியிருக்கு?
அதுக்கு இந்த மனுஷன் என்ன பண்ணணும், 10 மாசம் வேலை பார்க்கணும், இன்ஸ்டால்மெண்ட்ல அதை கொடுத்து வாங்கி வைக்கிறேன். அதுக்குள்ள என்ன வைக்கணும், பாதி மூடி தேங்காய், நேற்று அரைச்ச துவையல், கருவேப்பிலை கிடைக்காது பார்த்தீங்களா, அந்த கருவேப்பிலை என்ன பண்ணணும், கருக்க வச்சு உள்ளே வச்சுடணும், பாதி எலுமிச்சம்பழத்தை அறுத்து உள்ள வச்சுட்டு என்ன கொடுமை தெரியும். ஆனாலும் என்ன பண்ண மாட்டோம், அம்பிக்கெல்லாம் மாற மாட்டோம், மிக்சில தான் அரைப்போம், ஃப்ரிட்ஜில் தான் வைப்போம். அப்படின்னா நல்லா யோசிச்சுடுங்க, நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோமா, சரியில்லாத பாதையில போயிட்டு இருக்கோம். சோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பார்க்கணும். சரியா? உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம், இந்நான்கையும் கடந்தால்தான் எதிர்காலம். யாருக்கு? அநியாயத்துக்கு பத்தி கற்பூரமான பத்திக்கிறீங்க. வெரி குட். இந்த 4 விஷயம் இப்ப யாருக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது? பிள்ளைங்களுக்கு தேவைப்படுதா இல்லையா? உடலை பார்க்கணும், உள்ளத்தையும் கவனிக்கணும், ஒழுக்கமான பிள்ளைங்களா வரணும், ஆன்மீகத்துல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அடுத்தவங்களை விடுங்க, அம்மா கஷ்டப்படுறாலே அப்படின்னா அம்மா துணியை துவைச்சிட்டு பக்கெட்ல வச்சிருவாங்க, புரிஞ்சு காயப்படுறதுக்கு யார் வரணும்? பிள்ளைங்க வர வேண்டியிருக்கு, பிள்ளைகள் வர வேண்டியிருக்கோம். வேலையை செய்ய மாட்டேங்குது, நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். வாங்கிட்டு நாம தான் மொத்த வேலைக்கு போனாலும் சித்தாந்தா போனாலும் வீட்டுக்கு வந்து யாரும் என்ன பண்ணணும், வீடு வந்து யாரும் இருக்கணும், அதே அம்மா தான் பண்ணணும். அப்படின்னா இந்த மனுஷன் 9 மணிக்கு 10 மணிக்கு வருவாரு, ஏதோ 1 2 3 போட்டுட்டு கூட வீட்டுக்கு வருவாரு. வந்தாலும் அவன் என்ன பண்ணும், அது துணியை புரிஞ்சு ஆயிருக்கும். இதையாமா நார்மல்னு கேட்டுறக்கூடாது, இதையாமா இப்படி இருக்குன்னு சொல்லிடக்கூடாது, அதையாமா இப்படி இருக்குன்ற கூடாது, குழம்பையாமா சூடாதான்னு கேட்டுறோம். அவ்வளவுதான் புரிஞ்சிருக்கும். அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு, சொந்த பிள்ளைங்களுக்கு பெத்த அப்பாவுக்கும் பெத்த அம்மாவுக்கும் தான் கூட பிறந்ததுக்கும் உதவி பண்ணணும், உபத்திரம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குதா? இப்பெல்லாம் 5லே என்ன பண்ண முடியல, 6 வளைக்க முடியல. அது இருந்துட்டு என்ன பண்ணுது, தேங்காய் சட்னி வைக்கலையா, தக்காளி சட்னி வைக்கலான்னு என்ன பண்ணுது, அப்படி தட்டை நவுட்டு வைக்கிறதா இல்லையா? அதுக்கு என்ன வேணுமா, தந்தூரி வேணுமா, பர்கர் வேணுமா, பிட்சா வேணுமா, கேக்குதா இல்லையா? இதுல கூட வேற என்ன வேணுமா, மயனஸ் வேணுமா, கிசான் வேணும் கேக்குதுங்களா இல்லையா? நம்ம என்ன பண்ணிடுவோம், எப்ப என் பிள்ளை ஆங்கில வார்த்தைகள்ல என்னமா பேசுறான் பாருன்னு கேட்டுட்டு இங்கிலீஷ் ப்ராடக்டான வாங்கி கொடுக்குறது. பிட்சாவும் என் பிள்ளை பர்கர் இருக்குது, கிசா இருக்குது, மைனஸ் இருக்குது, உடனே வாங்கி கொடுங்க. ஏங்க எங்க இருக்கீங்க, ஏங்க